லைவ்ல பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கான செகண்ட் பார்ட் வீடியோ கிங்டம் மொனிரா பார்க்க போகிறோம். ஸோ தன்னம்பிக்கை பேட்ச் லைவ்ல யூடியூப்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். வேறு ஆப்பு அந்த பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நோ காஸ்ட் தான். எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை, எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங்டம் மொனிரா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்டம் மொனிரா. ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கிங்டமாக மொனிரா வச்சுருக்கிறாங்க. மொனிராவில் இருக்க எல்லாருமே ப்ரோகேரியாட்ஸுங்க. ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன? கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரோகேரியாட்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் இல்லைன்னா டெவலப்மெண்ட் ஆகாத நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் ஆகாத நியூக்ளியஸ்னால் என்ன? இதில் நியூக்ளியாய்டு இருக்கும். நியூக்ளியாய்டு, ஆய்டுனா லைக், நியூக்ளியஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்காது. அப்போது there is no nuclear membrane. நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நியூக்ளியோலஸ் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, நியூக்ளியோபிளாசம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஜஸ்ட் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ நியூக்ளியாய்டா அப்படியே சைட்டோபிளாசத்தில் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்காது. அதுதான் நம்ம ப்ரோகேரியாட்ஸ்ங்கிறோம். எல்லா ப்ரோகேரியாட்ஸும் மொனிராவில் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மொனிரா. ஒன்லி மெம்பர்ஸ். மொனிராவில் இருக்கக்கூடிய ஒரே மெம்பர் யாருன்னா பாக்டீரியா தான், ஞாபகம் வச்சுங்க, செல்ல பிள்ளை மாதிரி. ஓகே, they are the most abundant microorganisms. most abundant microorganism என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பாக்டீரியா தான். பாக்டீரியா அக்கர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். பாக்டீரியா எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. மண்ணில் இருக்குது, காற்றுல இருக்குது, தண்ணியில் இருக்குது, இமயமலையில் இருக்குது, கடலில் இருக்குது, ஆற்றுல இருக்குது, ஏரியில் இருக்குது. வேறவர் பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் ஏ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சாயில். சாயில் அப்படி மண்ணில் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், மண் ஒரு கைப்பிடி மண் எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா, நூற்றுக்கணக்கான பாக்டீரியா மண்ணில் இருக்குது. அதனால தான் மண்ணெல்லாம் விளையாண்டா கை கழுவிட்டு சோறு தின்னு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாக்டீரியா உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தே ஆல்சோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்னா உங்களுக்கு தெரியணும், லிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிடேட் அப்படிங்கிறது வாழிடம். எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ்னா என்ன? ஹையஸ்ட் டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சர், ரொம்ப லோ டெம்பரேச்சர், ஐஸு, எரிமலை எல்லா இடத்துலையும் வளரும். சச்சஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெம்பரேச்சர் பயங்கரமாக 100 டிகிரி கிட்ட இருக்கும். டெசர்ட், பாலைவனத்தில் தண்ணியே இருக்காது, அங்கே பாக்டீரியா இருக்குது. ஸ்னோ, பனி பெய்கிற இடத்துல இருக்குது. அண்ட் டீப் ஓஷன்ஸ், ஆழ் கடலில் இருக்குது. வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வைவ். ரொம்ப கம்மியான லைஃப் ஃபார்ம்ஸ் தான் அந்த ஏரியாலலாம் இருக்கும், அங்கே கூட பாக்டீரியா இருக்குது. Many of them live in or on other organism as parasite. Parasiteனா என்ன? Parasiteனாலே அதுக்கு ஒரு லிவிங் ஹோஸ்ட் வேணும். ஒரு ஹோஸ்ட் மேலே ஒட்டிக்கிட்டு வளர்றது தான் நம்ம parasite அப்படிங்கிறோம். இன்சைட் த ஹோஸ்ட், ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே வளர்ந்தா எண்டோ பேரசைட். ஆன் அப்படின்னா மேலே வளர்ந்தா எக்டோ பேரசைட் அப்படிம்பாங்க. ஸோ பேரசைட்டுக்கு லிவிங் ஹோஸ்ட் வேணும், உயிருள்ள ஆர்கானிசம் வேணும். அவங்க கிட்ட இருந்து உணவு எல்லாத்தையும் பிடுங்கிக்கும், இடம் எல்லாத்தையும். பாக்டீரியா ஆர் grouped under 4 categories based on their shape. கிளாசிஃபிகேஷன் ஃபர்தரா மொனிராவை எப்படி பாக்டீரியாவை கிளாசிஃபை பண்றாங்க? பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஷேப்பை வச்சு. த ஸ்பெரிக்கல் காக்கஸ், வட்டமா இருந்தா காக்கஸ், ப்ளூரல்ல காக்கை. வட்டமா இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா காக்கஸ், ப்ளூரல்ல காக்கை. வட்டமா ஸ்பெரிக்கலா இருக்கிறது எக்ஸாம்ல கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். The rod shaped, உருளை வடிவத்தில் இருந்தா பேசில்லஸ், சிங்குலர்ல, ப்ளூரல்ல பேசில்லை. The comma shape, கமா அப்படி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கமா ஷேப்ல இருந்தா விப்ரியம், ப்ளூரல்ல விப்ரியோ. அண்ட் ஸ்பைரல், ஸ்ப்ரிங் மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்பைரில்லம், ப்ளூரல்ல ஸ்பைரில்லா. இதோட டயக்ராம் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டா இது இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. காக்கை வட்டமா இருக்குது, லட்டு மாதிரி இருக்குதா, இல்ல ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து பாருங்க ஸ்பூன் மாதிரி இருக்குது. ஸ்போர் இருந்தா ஸ்பூன் மாதிரி இருக்கும், ஆக்சுவலி உருளை வடிவத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? ராட் ஷேப்ல. ஸ்பைரில்லா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. விப்ரியோ கமா ஷேப்ல இருக்கு. இந்த ஸ்பைரில்லாவில் ஃபிளாஜெல்லா இருக்கு. ஃபிளாஜெல்லா இருந்தா அது மொட்டைல் மூவ் பண்ணி போகும்னு அர்த்தம். ஓகேங்க. தோ த பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள். பாக்டீரியாவில் நியூக்ளியஸே கிடையாதுன்ட்டோம். நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, ஜஸ்ட் டிஎன்ஏ சர்க்குலரா இருக்கும். அப்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தானே. ஆனாலும்
they are very complex in behavior. என்ன சார் very complex in behavior? ஆட்டோட்ராஃபும் இருக்கும், ஹெட்டரோட்ராஃபும் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பண்ணுற பாக்டீரியாலாம் இருக்குது. ஓகே, சில பாக்டீரியா வந்து பேரசைட்டாக இருக்கும், சில பாக்டீரியா சாப்ரோஃபைட்டாக இருக்கும். பேரசைட்னா என்ன? நோயை ஏற்படுத்துறது, உயிருள்ள ஆர்கானிசத்தில் போய் வாழ்றது. சாப்ரோஃபைட்னா என்ன? டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்றது. சில பாக்டீரியா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. இன்னொருத்தவங்க மேலே போய் தொத்திட்டு வளரும், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், அவங்ககிட்ட இருந்து ஹெல்ப்பும் எடுத்துக்கும். இந்த மாதிரிலாம் எல்லா டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸும் இருக்குது அதுக்கிட்ட. compared to many other organisms, மற்ற ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியா as a group show the most extensive metabolic diversity. அதிகமான metabolic diversity differences இருக்கு. அதனால சார் metabolic diversity ஒன்றும் இல்லை, வளர்ச்சிதை மாற்றம், அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன். இதுலெல்லாம் ரெஸ்பிரேஷனில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏரோபிக் பாக்டீரியாவும் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல வளர்றதும் இருக்கு. எனரோபிக் பாக்டீரியாவும் இருக்கு, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வளர்றதும் இருக்கு. அதுதாங்க. சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ராஃபிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். அவங்களோட ஃபுட்டை அவங்களே சிந்தசைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்லேருந்து அவங்க ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுப்பாங்க. தே மே பி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஃபோட்டோசிந்தட்டிக்னா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை தயாரிச்சுக்கிட்டா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். அதே கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ்னா எனர்ஜியை வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை எடுத்து, சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஃபுட்டை தயாரிச்சுக்கிட்டா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ். மோஸ்ட்லி பாக்டீரியானாலே ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான். ஹெட்ரோட்ராஃப்னா என்ன? they depend on other organisms for their food. அவங்க உணவுக்காக மற்றவங்களை சார்ந்து இருப்பாங்க. ஃபியூ தான் ஆட்டோட்ராஃப், கெமியோட்ராஃபா இருக்கும், கீமோசிந்தட்டிக்கா இருக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக், கீமோசிந்தட்டிக்கா இருக்கும். மெனி பாக்டீரியா, நிறைய பாக்டீரியா ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராஃப்ஸ். அதர் they derive food from others. They depend on other organisms or on dead organic matter for their food. Okay, இப்போ மோனிரால பாக்டீரியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பழமையான அப்படிங்கிற மீனிங். இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வளர்றவங்களெல்லாம் ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் பாக்டீரியா ஆர் ஸ்பெஷல் சின்ஸ் தே லிவ் இன் சம் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ். ஹார்ஷ் அப்படின்னா கடினமான அந்த ஏரியாவில் நம்மளால வளர முடியாது. ஹேபிடேட்னா லிவிங் பிளேஸ், மறந்துடாதீங்க. ஹேபிடேட்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் லிவிங் பிளேஸ், வாழிடம் அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸில் கூட அதால் வளர முடியும். சச்சஸ் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி, உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், பயங்கர உப்பாக இருக்கும், அந்த இடத்துலையும் வளரும். சால்ட்டி ஏரியாஸ், அதை வந்து இது கொஷினில் கேட்பாங்க. சால்ட்டி ஏரியாஸில் வளர்கிறவங்கள ஹேலோஃபைல்ஸ். ஃபைல்ஸ் அப்படின்னாலே லவ் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்னு போட்டிருப்பாங்க. இந்த ட்ரிப்பு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கவங்களாம் ஹோடோ ஃபைல்ஸோ போட்டிருப்பாங்க. டிராயிங் வரைகிறவங்களுக்கு ஒரு ஃபைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது வந்து அது போட்டு ஃபைல்ஸ் அப்படின்னு போடுவாங்க. உப்பை விரும்புது அப்படின்னு அர்த்தம். ஹேலோ அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். ஹேலோ ஃபைல்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ தெர்மோ, அங்கே அசிடிக்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அசிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், தெர்மோ அசிடோஃபைல்ஸ். அண்ட் மார்ஷி ஏரியாஸ், மெத்தனோஜென்ஸ். மார்ஷினா உவர் தன்மை உள்ள இடம், அந்த இடத்த சேரும் ஜகதியமாக இருக்கும், அந்த இடத்துல மெத்தனோஜென்ஸ் வளருது. ஓகே, ஆர்கிபாக்டீரியா differ from other bacteria in having a different cell wall structure and this feature is responsible for their survival in extreme condition. Very important. சார், ஒரு ஆர்கானிசம் வந்து எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாவில் வளருது, அல்லது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வளருது, அல்லது மார்ஷி ஏரியாவில் வளருதுன்னா அதுக்கு எந்த ஒரு அமைப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட செல் வால் ஸ்ட்ரக்சர். இந்த கொஷின் ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த செல்வால் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனையும் தாங்கி வளர்ற மாதிரியான அமைப்போட அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரோட இருக்கும், கெமிக்கல் நேச்சரோட. மெத்தனோஜென்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த கட்னா வயிறு, ஓகேங்களா? கட் ஆஃப் செவரல் ரூமினன்ட் அனிமல்ஸ். சார், ரூமினன்ட் அனிமல்ஸ்னா என்ன? எங்களுக்கு இந்த டவுட் இருக்கு. ரூமினன்ட் அனிமல்ஸ்னா என்ன? ஹாய்ப்பா சபரிஷ், ஹாய்ப்பா. ரூமினன்ட் அனிமல்ஸ்னா உங்களுக்கு வந்து நல்லா தின்னுப்படும். ஆடு மாடெல்லாம் நல்லா சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். ஒரு ஓரமா மரத்தடியில போய் உக்காந்துக்கிட்டு அசை போடுறதுன்னா என்ன? வயிற்றுல இருந்து ஃபுட்டை வெளியே எடுத்து திருப்பியும் சீவ் பண்ணி திருப்பியும் வயிற்றுக்குள்ள அனுப்புறது. இதுதான் ரூமினன்ட் அனிமல்ஸ் அப்படிம்பாங்க, மறந்துடாதீங்க.
சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டதை வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்து வாய்க்கு கொண்டு வந்து திருப்பி அரைச்சி நல்லா சூ பண்ணி மென்னு அதுக்கப்புறம் திருப்பி முழுங்கிக்குதா, அதான் ரூமினன்ட் அனிமல்ஸ் சச் அஸ் கவுஸ், பசு, பஃபல்லோஸ், எரும மாடுங்கிறாங்கல்ல, அதான் பஃபல்லோஸ். அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, பயோகேஸ்க்கு. ஓகே, ஃப்ரம் த டங் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ், கவு டங், பஃபல்லோ டங், சாணி இருக்கு இல்லையா, மாட்டு சாணி, அதை வந்து நம்ம மீத்தேன் ப்ரொடக்ஷன், பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, இது ஆர்கி பாக்டீரியா. அந்த சாணியில் அந்த பாக்டீரியா மெத்தனோஜெனிக் பாக்டீரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியாங்கிறது நார்மல் கண்டிஷனில், நார்மல் டெம்பரேச்சரில், நார்மல் சால்ட், நார்மலான பிளேசஸில் வளரும். தீஸ் ஆர், தேர் ஆர் thousands ஆஃப் டிஃப்ரெண்ட் யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் ட்ரூ பாக்டீரியா, உண்மையான பாக்டீரியான்னு சொல்றாங்க. ஏன்னா நார்மல் நம்ம மனுஷங்கள்லாம் வளர்ற நார்மல் எல்லா ஆர்கானிசமும் இருக்கிற ஏரியாவில் வளருது. தே ஆர் கேரக்டரைஸ்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் ரிஜிட் செல்வால், நல்ல ஸ்ட்ராங்கான திக்கான செல்வால் இருக்கு. அண்ட் இஃப் மொட்டைல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போறது, அதை தான் மொட்டைல் அப்படிமோ. மொட்டைலா இருந்துச்சுன்னா ஃபிளாஜெல்லம் இருக்கும். ஃபிளாஜெல்லம்னா என்ன, இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குன்னா இப்படி இருக்கும், ஸ்விம் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்ற, லோகோமோட்டரி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன். ஓகே, ஃபிளாஜெல்லம். ஃபிளாஜெல்லம் சிங்குலர், ஃபிளாஜெல்லா அப்படின்னா ப்ளூரல். இந்த சயனோபாக்டீரியா ஆல்சோ ரெஃபர் டு அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த சயனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து ஊதா கலர், பச்சை கலர். ப்ளூ கிரீன் ஆல்கே ஹேவ் குளோரோஃபில் ஏ சிமிலர் டு கிரீன் பிளான்ட்ஸ். இது நீட்ல கேட்டிருக்காங்க. ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ வந்து ஹையர் பிளான்ட்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ், தாவரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிற மாதிரி. ஆல்கேனே என்னங்க, பாசிங்க, கால் வச்சா வலி கூடுது இல்ல, அதுதான் பாசிகள், அதான் ஆல்கே. அதுல இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ கிரீன் பிளான்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு ஈக்குவலா அதே ஸ்ட்ரக்சரோட இருக்கு. அண்ட் ஆர் போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். இந்த சைனோபாக்டீரியாங்கிறது போட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்க உணவை அவங்களே தயாரிச்சுப்பாங்க. இந்த சைனோபாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலரா இருக்கலாம், சிங்கிள் செல் சைனோபாக்டீரியா இருக்கு, கலோனியல் குரூப்பா இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியா இருக்குது, ஃபிலமெண்டஸ். இங்க பாருங்க, ஃபிலமெண்டஸ்னா இந்த மாதிரி த்ரெட் மாதிரி முடி மாதிரி இருக்கிறது, அதுதான் ஃபிலமெண்டஸ். அப்படி இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி அதுல இருக்கலாம், மெரைன் கடல்ல இருக்கலாம், ஆர் டெரஸ்ட்ரியல் ஆல்கே நிலத்திலையும் இருக்கலாம், ஆனா ஈரம் இருக்கணும். The colonies are generally surrounded by gelatinous sheath. ஷீத்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அதை கவர் பண்ணி போத்துன மாதிரி இருக்கிறது. நைட்டு குளிர் இருந்துச்சுன்னா போத்திக்கிறோம்ல, அது ஷீத். அது பெட் ஷீட், இது ஷீத். ஷீத்னாலும் கவர் தான். இங்க பாருங்க, இங்க மியூசிலேஜினஸ் ஷீத், இந்த ஜெலாட்டினஸ் அப்படின்னா மியூசிலேஜ். ஜெலாட்டினஸ்னா என்ன, வளவளப்பா இருக்கிறது. மியூசிலேஜினஸ்னா என்ன, வளவளப்பா இருக்கிறது. இங்க ஜெலாட்டினஸ் ஷீத்னு கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ல மியூசிலேஜினஸ் ஷீத்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த ஆர்கானிசத்தை சுத்தி இந்த டாட்டா லைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி போட்டு அப்படியே வளவளப்பா இருக்கு. அதுதான் நம்மளை வலிக்கு விடுறதுக்கு காரணமா இருக்கு. ஓகே, தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். ப்ளூம்ஸ்னா என்ன, சில ஏரி, சில குளம், பூல், பாண்ட், லேக், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்டையர்லி கிரீனா மாறி இருக்கும். ஆஹா, பச்சை பசேன்னு இருக்குன்னு நினைக்க கூடாது. அங்க ஃபுல்லா ஆல்கே வந்துருச்சு, வேற எந்த தாவரத்தையும் வளர விடாம பண்ணிடும். அப்ப அந்த வாட்டரை பொல்யூட்டட் வாட்டரா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, வாட்டர் பொல்யூஷனுக்கு இது காரணமா இருக்கு. ஆல்கல் ப்ளூம்னா மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், பூத்து இருக்குன்னு அர்த்தம். அங்க ப்ளூம்ங்கிறது பூத்து இல்லை, ஃபுல்லா ஆல்கே கவர் பண்ணிருச்சு அந்த வாட்டர் பாடியை, வேற எந்த ஆர்கானிசமும் வளர முடியாம போயிடும். Some of these organisms can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. 2017 நீட்ல கேட்ட கொஸ்டின், டயக்ராம் கொஸ்டின். இந்த டயக்ராமை கொடுத்துட்டாங்க, இந்த பார்ட்ஸை ஹைட் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வயலட் கலர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இப்படி ஒரு செல்லு, அதுக்குள்ள இந்த ஹெச் ஃபார்ம்ல இப்படி போட்டிருக்காங்க. இந்த திக் வால்டு ஸ்பெஷலைஸ்டு செல்லுக்கு பேரு ஹெட்டிரோசிஸ்ட். சிஸ்ட்னா கட்டி மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹெட்டிரோசிஸ்ட்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னா, இது நார்மல் செல்ஸ்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கு, டிஃபரெண்ட் செல். அண்ட் இதுதான் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த ஹெட்ரோசிஸ்ட் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. Some of these organisms can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. Example, nostoc and anabaena. Neat question. ஸோ நாஸ்டாக்லையும் இங்க பாருங்க, இவங்க கொடுத்துருக்கிறது நாஸ்டாக்கோட டயக்ராம். இதுல இருக்கக்கூடிய இந்த திக் வால்டு செல்ஸ் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஓகே,
அதாவது அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் 70% மேல இருக்கு. அதை டைரக்டா எந்த ஆர்கானிசமும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த சயனோபாக்டீரியா நாஸ்டாக் இருக்கு இல்லையா, ப்ளூ கிரீன் ஆல்கே, அதை கூட ஹெட்ரோசிஸ்ட் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி யூசபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடும் சாயில்ல. அதை பிளான்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நைட்ரஜனை பயன்படுத்திப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து வர எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாங்க அப்படின்னா, சாரி ஃபுட்டை தயாரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் பாக்டீரியா ஆக்சிடைஸ் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ், அம்மோனியா and use the released energy for their ATP production, adenosine triphosphate, energy currency of the cell. So inorganic substance, and the inorganic substance யாரா இருக்கலாம், நைட்ரேட்ஸா இருக்கலாம், நைட்ரைட்ஸா இருக்கலாம், அம்மோனியாவா இருக்கலாம். இதை பிரேக் டவுன் பண்ணி இதிலிருந்து வர எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்குது. ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்திக்குது. They play a great role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron, sulfur. இதெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், மரத்தை வெட்டி போட்டிருப்பாங்க, ஏதாவது அனிமல்ஸ் இறந்து போய் கிடக்கலாம், அது வந்து இருக்க இருக்க மக்கி போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன, அதுல சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் வளருதுன்னு அர்த்தம். அதை மக்க வச்சு அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ரீசைக்கிள் பண்றது. என்ன மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயர்ன், சல்ஃபர் இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் இன் நேச்சர். ஸோ உள்ளதுல ஆட்டோட்ராஃபை விட ஹெட்ரோட்ராஃப் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தே டிபெண்ட் அதர்ஸ் ஆன் தேர் ஃபுட், மற்றவங்களை நம்பி ஃபுட்டுக்காக இருக்காங்க. The majority of important decompose, mostly in the heterotrophs la important இருக்கிறவர் யாருன்னா decomposers தான். அவர் தான் அந்த சைக்கிள் ரீசைக்கிள் ஆஃப் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்க இந்த decomposers. Many of them have significant impact on human affairs. ஹியூமன் அஃபேர்ஸ்ல பாக்டீரியாவுக்கு என்ன வேலை, ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியாவுக்கு அப்படின்னா, நமக்கு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பாக்டீரியாவும் இருக்கு, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க பாக்டீரியாவும் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு பாக்டீரியா யூட்டிலைஸ் பண்றாங்க. நோயை ஏற்படுத்துற பாக்டீரியாவும் இருக்கு. இந்த மாதிரி ஹியூமனோட பயங்கரமான ரிலேஷன்ஷிப்ல எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாக்டீரியா இருக்குது. அதான் ஹியூமன் அஃபேர்ஸ், ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். நம்ம கூட பயங்கர ரிலேஷன்ஷிப்ல பாக்டீரியா இருக்குது. நோயை ஏற்படுத்தலாம், அதுக்கப்புறம் உதவியா ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு பாக்டீரியாலாம் பயன்படுது, மெடிசினா பயன்படலாம். ஃபுட் ப்ரிப்பரேஷன்லையும் சில பாக்டீரியா பாலை தயிரா மாத்துறதுக்கு லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா பயன்படுது. ஸோ ஹியூமனோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. தே ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் கர்ட், தயிர் ஃப்ரம் மில்க், பால்ல இருந்து கர்ட் தயாரிக்கிறதுக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இன் லெக்யூம்ஸ். ஸோ லெக்யூமினஸ் பிளான்ட்ல லெக்யூம் ரூட்ஸ்ல, லெக்யூம் ரூட்ஸ்னா என்னன்னா, இந்த பருப்பு வகைகள் இருக்கு பாருங்க, பைசம், சட்டைவம், பட்டாணி, அதுலலாம் ரூட்டை எடுத்து பார்த்தா ரூட் நாடியூல்ஸ் இருக்கும், ரூட் வேர் முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. அதுல ரைசோபியம் பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு, அது அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது லெகுமினஸ் பிளான்ட்ல. சம் ஆர் பேத்தோஜன்ஸ். பேத்தோஜன் அப்படின்னாலே டிசீஸை காஸ் பண்றவங்க, நோயை ஏற்படுத்துறவங்க அப்படின்னு அர்த்தம். சம் ஆர் பேத்தோஜன்ஸ் காசிங் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தும். கிராப்ஸ், தாவரங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். ஃபார்ம் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ்னா பண்ணையில் வளர்க்குற ஆடு, மாடு, கோழி, இதுக்கெல்லாம் நோயை ஏற்படுத்தும். அண்ட் பெட்ஸ், வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இதுக்கெல்லாம் நோயை ஏற்படுத்தலாம். என்ன மாதிரி நோயெல்லாம் இது ஏற்படுத்துது மனிதர்களுக்குன்னு பார்த்தா, காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், இந்த மூணும் மனிதர்களுக்கு வர நோய். சிட்ரஸ் கேங்கருங்கிறது நம்ம எலுமிச்சையில் வர நோய். ஆர் வெல் நோன் டிசீசஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியல் டிசீசஸ்ல எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், சிட்ரஸ் கேங்கர், இதெல்லாம் பாக்டீரியல் நோய். பார்த்துக்கங்க, பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். ஃபிஷன்னா என்ன, இதுதான். ஒரு பாக்டீரியா இப்படி இருக்கு, முதல்ல டிஎன்ஏ ரெண்டா பிரிஞ்சிருது, அப்புறம் இந்த செல்வால் குறுகிக்கிட்டே வந்து ஓப்பன் ஆகி ரெண்டு பாக்டீரியாவா பிரிஞ்சு போறத ஃபிஷன் அப்படிம்போம். ரெண்டா பாக்டீரியா பிரியறதுனால இதுக்கு பேர் பைனரி ஃபிஷன். சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன, வாட்டர் இல்லை, பயங்கர ட்ரை கண்டிஷன், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் ஹீட், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். வளர்ச்சிக்கு தேவையான கண்டிஷன் இல்லை, அதான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி அது எஸ்கேப் ஆகும்னா, ஸ்போர்ஸ் வந்து திக் வாலாக இருக்கும். ஸோ தண்ணியே இல்லாட்டி கூட அதால் சர்வைவ் பண்ண முடியும் பல மாதங்களுக்கு. அதான். They also reproduce by a sort of sexual reproduction by adopting a primitive type of DNA transfer from one bacterium to another. இது வந்து transformation அப்படின்னு சொல்லுவாங்க. transformation
அதாவது ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஒரு பார்ட் இன்னொரு பாக்டீரியாவுக்கு போகும்போது பாக்டீரியல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. கான்ஜுகேஷன்லாம் இருக்கும் அதில். ஓகேங்க. அடுத்து த மைக்கோபிளாஸ்மா ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் கம்ப்ளீட்லி லேக் ஏ செல் வால். மைக்கோபிளாஸ்மாங்கிறதும் எதில் தான் வருது? மொனிரா, கிங்டம் மொனிரால தான் வருது. மைக்கோபிளாஸ்மாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் 2-3 டிஃபரன்ஸ் இருக்கு. முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா, எல்லா பாக்டீரியாவுக்கும் செல்வால் இருக்கும், ஆனா மைக்கோபிளாஸ்மாவுக்கு செல்வால் கிடையாது. லேக்னா ஆப்சென்ட், செல்வால் இல்லை. தே ஆர் த ஸ்மாலஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நீட்ல கேட்ட கேள்வி. தே ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் நோன் அண்ட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். எனரோபிக். அவங்க 3 கேரக்டர் கொடுத்துட்டான். ஒன்னு செல்வால் இல்லை மைக்கோபிளாஸ்மாவுக்கு, ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் மைக்கோபிளாஸ்மா தான். அண்ட் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் மைக்கோபிளாஸ்மா தான். அண்ட் தே ஆர் எனரோபிக், ஆக்சிஜன் இல்லாம வளருது, எனரோபிக் ஆர்கானிசம். மெனி மைக்கோபிளாஸ்மா ஆர் பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நோயை ஏற்படுத்துறவர் தான் யாரு? மைக்கோபிளாஸ்மா. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் கிங்டம் மொனிரா. நெக்ஸ்ட் லைவ் செஷன்ல நம்ம ப்ரோட்டிஸ்டா பார்க்கலாம். இந்த மொனிரா டாபிக்கு நீங்க ஒரு சர்டன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நைட்டே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த லைவ் செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் உண்டு அல்லது ப்ரீமியர் உண்டு ஃபார் நீட் 2026, தன்னம்பிக்கை பேட்ச் 2026ல. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே தான் டிராவல் பண்ணுவேன். இதை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. யாரும் எவ்வளோ நெகட்டிவா பேசினாலும் சரி, எவ்வளோ வெறுப்பை கக்குனாலும் சரி, வன்மத்தை கக்குனாலும் சரி, நம்ம அதை கண்டுக்காம நம்ம வழியில தன்னம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அண்ட் எப்பவுமே நம்மளை பார்த்து வன்மத்தை கக்கிறவங்க கிட்ட நம்ம திருப்பி அன்பை செலுத்தி அழகா நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்மளை ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காம அவங்க வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல, வேற ஏதோ கோவத்துல நம்ம கிட்ட அதை தீர்த்துக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு அமைதியாக அழுங்காம போய்கிட்டே இருக்கணும். ரீசனே இல்லாமல் நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா என்ன சொல்றது? ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்மைக்கும் தீமை செய், நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். தீமைக்கும் நன்மை செய்வோம். ஐயோ, தீமைக்கும் நன்மை செய். நமக்கு ஒருத்தவங்க தீமை செய்யறாங்கன்னா கூட நம்ம அவங்களுக்கு நல்லதே நினைக்கணும். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். Thank you.